ஓகே, ஆல்ரெடி என்ன செய்யணும்னு கேட்டால் டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸஸ் வந்து இருக்கலாம். சார் டிஃபால்ட்டாக டேட்டாபேஸ் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா ஸோ டேட்டா பேசஸ் எஸ்சிஎஸ் அவங்க கொடுக்கல நினைக்கிறேன். இருங்க நான் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இதில் பாருங்க நான் செய்கிறத முதலாவது வந்து என்ன சொல்கிறேன், நம்ம வந்து சிடி இதுகளுக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரியா, நம்மட காப்பி பண்ணி நம்ம என்ன போடுறேன். சரியா, உங்க வீட்டில் வந்து நீங்க லெப்ல வந்து என்ன செஞ்சுப்பீங்கன்னு கேட்டால் வேம் சர்வர் அல்லது எக்ஸாம்பி சர்வர்னு ஒன்று இருக்கு. சரியா, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. சரியா, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னு கேட்டால் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்க எக்ஸாம்பி, இது வந்து நான் எக்ஸாம்பி சர்வர். சரியா, இதுல வந்து இந்த பாருங்க இருக்கு, இது ஒரு ஓப்பன் இது தான். இதுல வந்து இந்த சர்வரை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு உங்களுக்கு, ஷேர் ஆயிருக்காதுன்னா உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே, இந்த பாருங்க இருக்கு இந்த எக்ஸ்எம்பி சர்வர் இல்லாட்டி இன்னொன்றுக்கு வேம் சர்வர் இருக்கு. சரியா, அது ஏதாச்சும் நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க MySQL செய்யறதுக்கு முன்னாடி ப்ராக்டிகல் செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டாங்க. நீங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க தானே. இன்ஸ்டால் பண்ணதை வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டாங்க எனக்கு ஸ்டாப் இப்படி இருக்கும். அதை வந்து என்ன செய்ய போறீங்க, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சரி விளங்குதா. அப்ப சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ராக்டிகல் செய்ய போகணும். சரியா, ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்திருக்கேன். சரியா, முதல்ல நீ கொடுத்த இந்த பாருங்க சிடி இதை வந்து கொடுக்குறோம். சரியா, இந்த சிடி இதை வந்து கொடுத்து வந்து என்ன செய்றீங்க, MySQL போறீங்க. சரியா, அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம், இந்த இருக்கு -u நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுக்க போறோம். பாருங்க இதுல பாருங்க. ஓகே சரி, இந்த இருக்கு இது கொடுத்துன்னு இருக்கும் MySQL -u ரூட். சரியா, அதுக்கப்புறம் -p, அதாவது MySQL -u வந்து யூசர் நேம் வந்து ரூட்டும் பாஸ்வேர்டு வந்து இல்லை தானே. அப்போ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு பாஸ்வேர்டுங்க நமக்கு வந்து இப்போ என்ட்ரு பாஸ்வேர்டு நம்ம லே பாஸ்வேர்டு எதுவும் போடல. அப்போ பாஸ்வேர்டு இப்போ வந்து MySQL போயிடுச்சு. சரியா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா நம்ம ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஷோ டேட்டா பேசஸ் போட்டு செமிகோலன் போட்டு என்ட்ரு பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க கேட்டீங்கன்னா இந்த இதுல வந்து இருக்க நம்மளோட என்னென்ன ஆல்ரெடி டேட்டா பேசஸ் இருக்கும் நான் கிரியேட் பண்ணது, அப்புறம் டிஃபால்ட்டா இருக்க டேட்டா பேசஸ் வந்து காட்டுது. அப்போ ஓகே, டேட்டா பேசஸ் வந்து கனெக்ட் ஆகி நம்மளோட ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். விளங்கிச்சா. அப்போ ஷோ டேட்டா பேசஸ்ங்கிறது என்ன, சரியா, நம்மளோட இருக்க டேட்டா பேசஸை வந்து காண்பிக்கிறது. நம்மளோட SQL இதுல வந்து நம்மளோட சிஸ்டத்துல இருக்க என்னென்ன டேட்டா பேஸ் நம்ம SQL கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து காட்டுறது தான் இந்த டேட்டா பேசஸ், ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எனக்கு செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நான் ஃபுல்லாக டக்குன்னு செஞ்சு காட்டுறதுக்காக நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, எப்படி ஒரு டேட்டா பேசஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறது முதல் நமக்கு தேவையான ஒரு இப்போ என்ன செய்ய போகிறோம், நமக்கு தேவையான ஒரு நேம்ல வந்து ஒரு டேட்டா பேஸ். இந்த பாருங்க, இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் டேட்டா பேஸ். சரியா, அதாவது நான் ஒரு என்ன செய்ய போறேன், புதுசாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறேன். அப்ப என்ன சொல்றேன், அப்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஏன்னா நம்ம மிஷினுக்கு சொல்றோம் கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல நான் வந்து சொல்றேன் இப்போ வந்து டெஸ்ட் டிபிங்கிற ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்றேன். ஓகே, என்டர் பண்ணுவோம்.
பாருங்க query ஓகே 1 row affected. அப்ப வந்து query ஓகேனா எந்த எரரும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப பாருங்க மேல வந்து நம்ம பார்த்ததுல வந்து இந்த டேட்டாபேஸ் இருந்துச்சா, என்ன டெஸ்ட் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் வந்து உருவாக்கி இருக்கோமா இல்ல. இப்போ மறுபடியும் நம்ம கேட்டா வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஷோ டேட்டாபேஸ் சொல்லக்குள்ள அந்த டேட்டாபேசஸ் வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கணும், இப்போ இன்க்ளூட் ஆகி வந்திருக்கணும். பார்ப்போம். ஷோ டேட்டா பேசஸ் இந்த பாருங்க இருக்கு டெஸ்ட் டிபின்னு இருக்கா இல்லையா? ஓகே விளங்குச்சா? அப்ப இருக்குதானே, இந்த இருக்கு டெஸ்ட் டிபின்னு நம்ம கிரியேட் பண்ணது வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு. விளங்குச்சா? இப்போ என்ன சொல்றோம்னு கேட்டா, எனக்கு இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ நான் சொல்றேன் இல்ல, எனக்கு இந்த டேட்டா பேஸை வந்து ட்ராப் பண்ணணும், அதாவது டிலீட் பண்ணணும். அப்ப இல்லாம அடிக்கணும் அப்படின்னா ட்ராப் டேட்டா பேஸ், அதாவது ட்ராப் என்ன செய்ய போறோம், அந்த டேட்டா பேஸ் நேம். அவ்வளவுதான். சரியா? ட்ராப் டேட்டா பேஸ் என்ன நம்ம நேம கொடுக்க போறோம். ட்ராப் டேட்டாபேஸ் நேம். சரியா? நம்ம டேட்டாபேஸ் நேம் தான் என்ன, நமக்கு தெரியும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து இல்லாம அடிக்க போறோம். நீங்களே டெஸ்ட் டிபி. நீங்க என்ன நல்லா கவனிக்கணும் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கு பாருங்க, இந்த நேம் நம்ம நீங்க என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுத்தீங்களோ அந்த டேட்டாபேஸ் நேம் தான் கொடுக்கணும். சிம்பிள் கேபிட்டல் அது வந்து மாற இயலாது. ஆனா இங்கனைக்குள்ள ட்ராப் இது வந்து இன்னைக்கு சிம்பிள் கேபிட்டல் மாறலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா நீங்க இங்க நேம் கொடுத்து அதே நேம் தான் வந்து என்ன செஞ்சிருக்கணும், இன்னைக்கு டெலிட் பண்ண ட்ராப் டேட்டாபேஸ், அதாவது ட்ராப் பண்ணுங்க, எனக்கு இந்த டேட்டாபேஸ் தேவையில்லை, எனக்கு ட்ராப் பண்ணுங்க டேட்டாபேஸ் நீங்க சொல்லக்குள்ள சொல்றீங்க. சொல்லிட்டு என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க. அப்ப என்ன query ஓகே, அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, query ஓகே. அப்ப இப்ப வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த டேட்டாபேஸ் வந்து டெலிட் ஆச்சு. அப்ப இப்ப மறுபடியும் நம்ம பார்க்கணும்னு வைங்களேன், என்ன சொல்றோம், நம்ம எரோ கீ இருக்கே அதை அமுக்கணும்னா முன்னுக்குள்ள ப்ரீவியஸ் என்னென்ன queries நம்ம இதாக்கணுமோ அது வந்து காட்டும். சரியா? எரோ கீ உங்களுக்கு தெரியும் தானே, அந்த மூவ் பண்ணும் மேல கீழே ரைட் லெஃப்ட்ல இருக்கும், அதுதான் அது. இப்போ மேல உள்ள அமுக்கணும் வந்து ஷோ டேட்டாபேசஸ் சொன்னேன். அப்ப இப்ப டேட்டாபேசஸ் காட்டின வந்து நமக்கு இருக்க டேட்டாபேசஸ் காட்டுங்கன்னு சொன்னா வந்து என்ன செஞ்சிருக்கணும், டெஸ்ட் டிபிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஓகேயா? நாங்க பார்ப்போம். பாருங்க இருக்கா இல்ல தானே? ஓகே புரிஞ்சா? இது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுல, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுலையும் ட்ராப் பண்றதுலையும் எனி டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்ல. குயிக்கா. ஓகே தானே? அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் கேட்டா, இப்போ நம்ம ஒரு என்ன செய்வோம், ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரியா? கிரியேட் டேட்டாபேஸ் என்னன்னு சொல்லுங்க, ஸ்கூல்னு சொல்றேன். சரியா? ஸ்கூல்னு என்ன செஞ்சிட்டோம், ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்றேன். சரியா? ஸ்கூலுங்கிற ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே டேட்டாபேஸ் ஸ்கூல் நான் ஒரு டேட்டாபேஸ்ல தானே வந்து வெயிட் டேட்டாபேஸ் ஸ்கூல். ஓகே சரியா? இப்போ வந்து ஷோ பண்ண பார்க்குறோம், ஷோ டேட்டாபேஸ். அப்போ வந்து ஸ்கூல்னும் இருக்கு. ஓகே தானே? இப்போ ஸ்கூல்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இப்போ 4-5 டேட்டாபேசஸ் இருக்கக்குள்ள வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டா, யூஸ் பண்ண போறேன். அப்ப நான் என்ன, எனக்கு இந்த டேட்டாபேஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா யூஸ் என்ன, அந்த டேட்டாபேஸ்ல நேம் என்ன, ஸ்கூல். ஸ்கூல் பாருங்க இப்ப டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப ஏற்கனவே இருந்தது வந்து என்ன, காமனா இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப என்ன தெரியல, இனித்தான் உள்ளுக்கு டேட்டாபேஸ்ல உள்ளுக்கு ஒர்க் பண்ண போக்குல என்ன செய்ய போறோம், டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் பண்றோம். அது உள்ளுக்கு நான் இந்த டேட்டாபேஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப யூஸ் என்ன செய்ய, டேட்டாபேஸ் நேம். சரியா? யூஸ் டேட்டாபேஸ் நேம். சரியா? யூஸ் த ஸ்கூல். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டா, இப்ப முத என்ன செய்ய போறேன், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். என்ன செய்ய போறேன், டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேயா? எப்படி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இதை பாருங்க, நான் என்ன செய்ய போறேன், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். நான் என்ன சொல்றேன், கிரியேட் பண்ணுங்க, இது டேபிளை இது வந்து டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் வந்து என்ன, ஸ்டூடெண்ட்.
எனக்கு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். அதுல என்னென்ன கொலம்ஸ் இருக்கணுமோ அதுதான் இது. பர்சன் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, இதெல்லாம் வந்து என்ன செய்வோம் கேட்டா கொலம் நேம். விளங்குச்சா விளங்கலையா? சரியா? அப்ப என்ன சொல்றேன், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு என்ன சொல்றேன், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுங்க. அதுல உள்ள கொலம் சொல்றேன், பர்சன் ஐடி, பர்சன்ங்கிற இல்லாட்டி ஸ்டூடெண்ட் ஐடின்னு வைக்கிறேங்க இன்னைக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி. சரியா? அது வந்து இன்டிஜராம். இன்டிஜர்ங்கிறது என்ன, இலக்கங்களை சொல்லுவோம். டேட்டா டைப்ஸ் இருக்கு, டேட்டா. சரியா? அதாவது தரவு வகைகள்ல வந்து நம்ம சொல்றோம் இது வந்து இன்டிஜர் அப்படிங்கிறோம். இன்டிஜர்னா இலக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இன்டிஜர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். நான் என்ன சொல்றேன், எனக்கு லாஸ்ட் நேமா வேணும். அது வந்து என்ன, எழுத்துக்கள் தானே. அப்ப சார் அல்லது வார்ச்சார்னு சொல்லுவோம். எழுத்துக்களுக்கு வந்து என்ன டேட்டாபேஸ்ல சார் அல்லது வார்ச்சார். அப்ப வந்து அது டைப் என்ன, வகை. சரியா? அப்ப என்ன, வார்ச்சார் அப்படின்னு சொல்றோம். என்ன இது, அப்ப வார்ச்சாருக்குள்ள இலக்கங்களும் வரும், எழுத்துக்களும் வரும். சரியா? அதுதான் வார்ச்சார். அப்ப லாஸ்ட் நேம் வந்து வார்ச்சா. அதோட சைஸ் வந்து எவ்வளவு, குழம்புல எத்தனை இருக்கலாம் கேரக்டர்ஸ், 255 இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்றேன், வார்ச்சார். அதுல எத்தனை இருக்கு, 255 இருக்கு. அதே மாதிரி அட்ரஸும் என்ன, வார்ச்சார் 255 இருக்கும். அடுத்து சிட்டியும் என்ன சொல்றேன், வார்ச்சா 255. அது சைஸ், கண்டிப்பா இந்த சைஸ் வந்து கொடுக்கணும். சரியா? கணக்க பாருங்க, இன்னைக்கு கிரியேட் டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், பிரக்கெட் ஓபன் பண்ணி பிரக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தான் நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் டேபிள்ஸை வந்து எழுதுறோம். அதுல பாருங்க, லாஸ்ட் நேமுக்கு நேரங்கணிக்கு கமா 255, கமா அடுத்த குலம், அடுத்து கமா அடுத்த குலம். கடைசி குளமுக்கு கமா போட்டுருக்காங்களா இல்ல. அப்ப கடைசி குளமுக்கு கமா போட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். சரியா? எங்க இப்ப இந்த இதை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த டேபிளை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம என்ன செஞ்சோம், யூஸ் பண்றோம் என்னதோ ஸ்கூலுங்கிறத, அதுக்குள்ள தான் நம்ம இதை செய்யறோம். சரியா? இந்த பாருங்க, query ஓகேன்ட்டு வந்திருக்கு. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர். சரியா? இந்த பாருங்க இருக்கு. ஓகே. சரியா? இப்போ வந்து என்ன சொல்றேன்னு கேட்டேன், எனக்கு இப்போ இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு கமெண்ட் தான் வந்து ஷோ டேபிள்ஸ் வச்சு பார்ப்போம். சரியா? ஷோ டேபிள்ஸ். பாருங்க, டேட்டாபேஸ்ல வந்து ஸ்கூலுக்குள்ள என்னென்ன இது இருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸ்டூடெண்ட்ங்கிற இந்த டேபிள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, கிரியேட் ஆகி இருக்கு. விளங்குச்சா விளங்கலையா? அப்போ ஸ்டூடெண்ட்ங்கிற இது வந்து என்ன செஞ்சப்பட்டிருக்கு, கிரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணதுல எதுவும் டவுட் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். விளங்காம எதுவும் சொல்லுங்க. யாருக்கும் விளங்காம எதுவும் இல்லண்ணா. ஓகே தானே, புரிஞ்சு தானே? இதுக்கப்புறம் சும்மா இன்னொரு வேணா இன்னொரு இதை ஒன்று உருவாக்குறேன். ஸ்டூடெண்ட் டேபிள் டூன்ட்டு உருவாக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி டூ, லாஸ்ட் நேம் டூ, சரியா? இப்போ என்ன சொல்றேன், இன்னொரு டேபிளும் அதே மாதிரி என்ன செஞ்சேன், உருவாக்கி காட்டுறேன். சரியா? இப்போ என்ன செய்றேன், நான் உங்களுக்கு வந்து என்ன செய்றேன், இப்போ அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் அந்த டேபிள் நம்ம வச்சுப்போம். இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நினைக்க உங்களுக்கு சாரி எரர் வந்து இந்த டூங்கிறது வந்து என்ன செஞ்சு போட்டிருக்கேன், இந்த குழம்புல வந்து டூங்கிற போட்டது வந்து எரர் காட்டுது, அதனால தான் எரர். சரியா? அதுக்கு வேற உங்களுக்கு எரர் வந்து இந்த பாருங்க, எரர் மெசேஜ் காட்டும். இதுல வந்து நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா என்ன எரர்னு உங்களுக்கு விளங்கும். யூ ஹேவ் an எரர் இன் யுவர் எஸ்கியூஎல் சின்டெக்ஸ். சின்டெக்ஸ்ல எரர். அப்படின்னா நான் எழுதுல டைப் பண்ணல தான் சின்டெக்ஸ் எரர்ங்கிறது வந்து நான் டைப் பண்ணல தான் ஏதோ ஒரு எரர். லாஜிக்கல் எரர்ங்கிறது நம்ம லாஜிக்ல உள்ள எரர். சரியா? இது வந்து சின்டெக்ஸ். சின்டெக்ஸ்ல உள்ள எரர்ங்களுக்குள்ள நம்ம ஏதோ டைப் பண்ணல. அப்ப பாருங்க, the manual that correspond to your MariaDB server version for the right syntax to use near to. அந்த பாருங்க ஸ்டூடெண்ட் டூ, அதுல வந்து என்ன சொல்றாங்க, எரர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம இன்னொரு குளம் உங்களுக்கு சரி
நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை வேணா இன்னைக்கு மாற்றுவோம். டீச்சர்ஸ்னு மாத்துறேன். டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஐடி இண்டிவிஜுவல் கொடுக்குறேன். அவங்க லாஸ்ட் நேம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கட்டும், அட்ரஸ் இருக்கட்டும். இது தேவையில்லை, சிட்டி தேவையில்லை. சரியா அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இதை வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி பார்ப்போம். எரர் வருதுன்னு பார்ப்போம். எரர் வரந்தா பிரச்சனையே இல்லை, பார்ப்போம் என்னான்ட்டு. சரியா ஓகே. இந்த பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் டேபிள் டீச்சர்ஸ்ங்கிற ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். டீச்சர்ஸ் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ்ங்கிற கொலம்ஸ் தான் வந்து இதாக்கியிருக்கேன். இப்போ என்ன செய்யறேன், மறுபடி ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா என்ன செய்யணும், வரணும் தானே. ஷோ டேபிள்ஸ் பாருங்க. இப்போ வந்து முதல்ல வந்து இருந்தது வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் தான் மேல. இப்போ வந்து பாருங்க டீச்சர்ஸ்ங்கிறதும் வந்திருக்காரு. விளங்குச்சா விளங்கலையா? அப்போ கிரியேட் ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டேன், எனக்கு எனக்கு இந்த டீச்சர்ஸ்ங்கிற டேபிள் வந்து வேணாம். எனக்கு நான் இந்த டீச்சர்ஸ்ங்கிற டேபிள் வந்து வேணாம். அப்போ அதை வந்து டெலிட் பண்ண போறேன், ட்ராப் பண்ண போறேன். அப்போ நான் என்ன செய்ய போறோம், என்ன கமாண்ட் இந்த இருக்கு, என்ன கமாண்ட், ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி டேட்டாபேஸை ட்ராப் பண்ணமோ அதே மாதிரி அங்க வந்து ட்ராப் டேட்டாபேஸ், இங்க வந்து என்ன செய்ய போறோம், ட்ராப் டேபிள். நம்ம இங்க வந்து ட்ராப் பண்ண போறோம் என்னத்த, டேபிள். அப்ப ட்ராப் டேபிள் நேம் வந்து என்ன, இந்த மேல இருக்கு டீச்சர்ஸ். உங்களுக்கு டீல் பண்றதுக்காக நான் இதாக்குனேன் டீச்சர்ஸ். ட்ராப் டேபிள் டீச்சர்ஸ் query. ஓகே. இப்போ நமக்கு ஷோ பண்ண என்ன செஞ்ச போறோம், நமக்கு என்ன இருக்கணும், அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. விளங்குச்சா விளங்கலையா? எதுவும் டவுட்ஸ், இதுல எதுவும் டவுட்ஸ்? இப்போதைக்கு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றதுல விளங்குச்சுண்ணா. ஹீரோஜினிக்கு எதுவும் டவுட்ஸ்? அங்கே ஜாயின் ஓகே தானே? ஓகே. விளங்குச்சு. ஓகே எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க. சரியா மெசேஜ் சரி போடுங்க. சரியா இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் டேபிளை. சரியா இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஐயோ என்ன செஞ்சுட்டேன், நான் ஒரு குளமை வந்து விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். இமெயிலோ இல்லாட்டி ஃபோன் நம்பரோ அதுக்கப்புறம் கிரேட்டோ ஏதோ ஒரு என்ன செய்ய போறேன், ஒரு குளம் ஒன்று வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். சரியா விட்டுட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சணும், மறுபடியும் நான் வந்து கிரியேட் பண்றதா இருந்தா என்ன செய்யணும், நான் வந்து டேபிளை வந்து delete பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்படி நான் ட்ராப் டேபிள் பண்ணிட்டு மறுபடியும் அந்த குளமும் சேர்த்து மறுபடியும் என்ன செய்யலாம், அந்த குளமை வந்து மறுபடியும் அந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம், அதை வந்து மோடிஃபை பண்ணுவோம். அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆல்டர் டேபிள். ஆல்டர் டேபிள் நான் சொல்றேன், எனக்கு ஆல்டர் டேபிள் என்ன சொல்றேன் பாருங்க, நல்ல கமெண்ட். ஆல்டர் டேபிள் எனக்கு வந்து அந்த டேபிள் வந்து ஆல்டர் பண்ணுங்க. சரி அதாவது மோடிஃபை பண்ணணும். என்ன டேபிள் நேமா கொடுக்குறோம், இந்த டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறத வந்து என்ன செய்ய போறோம், இதாக்க போறோம். சரியா இப்ப என்ன சொல்றோம், அதுல வந்து என்ன செய்வோம், எனக்கு வந்து அதுல வந்து என்னத்தை எட் பண்ணணும், இமெயிலுங்கிறத வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, என்ன செய்யணும், எட் பண்ணணும். அதோட இதை வந்து கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓல்ட் டேபிள் ஏன்னா ஸ்டூடெண்ட். சரியா ஓல்ட் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது வந்து சிம்பிள்ல இருக்கு, அதனால சிம்பிள்ல மாத்திக்கிட்டு இதாக்கணும். என்ன டைப் பண்றேன், ஓல்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஹெட் கொலம் வந்து என்ன, நமக்கு கொலம் ஹெட் என்னத்தை எட் பண்ண சொல்றோம், கொலம் நேம் வந்து இமெயில் வாட்ஸ்அப். மீட்டிங் எண்ட் ஆகும், ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரைட் வாட்சா என்ன சொல்றோம் ஆல்டர் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் ஆல்டர் பண்ணுங்க எனக்கு எட் பண்ணுங்க என்னத்தை இமெயில அந்த இதை வந்து டேட்டா டைப் வந்து நான் வாட்சா சைஸ் வந்து கொடுத்துருப்போம் கரெக்டாக சைஸ் வந்து கொடுக்குறோம் இந்த டேபிள் ஸ்கூல் நான் டைப் பண்ணாலே பிள்ளை இந்த பாருங்க ஸ்டூடெண்ட் நான் டைப் பண்ணது பிள்ளை சரியா அதனால தான் அன்னைக்கு எரர் வாங்கலாம் டஸ் நாட் எக்ஸிட்னு வருது பாருங்க அன்னைக்கு ஸோ அதுலேயே பார்த்துக்கிட்டா விளங்குது பாருங்க இந்த எரர் மெசேஜ் பாருங்க இந்த டேபிள் ஸ்கூல் டாட் ஸ்கூலுங்கிற டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட் அதில் வந்து ஸ்டூடெண்ட் தான் இருக்கு டிஇடி போட்டிருக்கேன் அப்போ வந்து அப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி டஸ் நாட் எக்ஸிஸ் அப்போ அப்படி ஒரு டேபிள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது சரியா இந்த எரர்லாம் நீங்க பார்த்து வச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு விளங்கும் அந்த எரர் வந்து என்ன விஷயம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் பாருங்க alter table student student ஸ்டூடெண்ட் என்ன சொல்றோம் அதுக்கப்புறம் at at என்ன இமெயில் என்ன நம்ம டேட்டா 655 கொரி ஓகே நான் அந்த குளமா பாக்குறதுக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பார்ப்போம் டிஸ்கிரைபிங் டேபிள் நேம் வந்து சரியா இருக்கும் பார்ப்போம் ஓகே பாருங்க டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்குள்ள வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா அதுல உள்ள டேட்டா நம்ம செஞ்ச நம்ம கொலம் அதாவது டேபிள் கிரியேட் பண்ணதானே அந்த டேபிள்ல உள்ள என்னென்ன கொலம்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு பாருங்க டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்குள்ள எனக்கு டிஸ்கிரைப் பண்ண சொல்றேன் என்ன ஸ்டூடெண்ட்ங்கிறத அதுல பாருங்க ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டிஜர் எஸ் நல்வெளி வந்து அப்ப நம்ம அதை பார்ப்போம் என்ன நல்வெளியூ என்னன்ட்டு சரியா லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அட்ரஸ் சிட்டி இமெயில் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிருக்காரு இருக்கும் மற்ற டைப்பும் கொடுத்துருக்கு விளங்குச்சு விளங்கலையா இப்போ இமெயிலையும் வந்து என்ன செஞ்சிட்டாரு அட் பண்ணி இருக்காரு புரிஞ்சா எப்படி ஒரு ஆல்டர் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு டேபிளை சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு கேட்டா ஆல்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம் அட் பண்ணோம் ஒரு கொலாம இப்போ என்ன சொல்றேன் ட்ராப் பண்ண போறேன் அந்த கொலாம என்ன சொல்ல போறேன் கொலமா வந்து ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் இப்போ என்ன சொல்றேன் எனக்கு அந்த கொலமை வந்து ட்ராப் என்னத்த கொலம் என்ன ட்ராப் என்ன கொலம் இமெயில்ங்கிறத வந்து என்ன சொல்றோம் ட்ராப் கொலம் என்ன இமெயில் ட்ராப் கொலம் இமெயில் இமெயில் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணி எழுதியிருக்கோம் அதான் அப்படி எழுதியிருக்கோம் இமெயில் இப்போ என்ன சொல்றோம் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆல்டர் பண்ணுங்க டேபிளை வந்து ஹெட் பண்ணும் கொலமை இப்போ வந்து அந்த ஹெட் பண்ண கொலமை வந்து இல்லாம பண்ணலாம் இல்லாட்டி வேற சிட்டிங்கிறதையும் வந்து இல்லாம பண்ணலாம் எதுனா உங்களுக்கு விருப்பமானதை வந்து என்ன செய்ய போறீங்க ட்ராப் பண்ண போறீங்க ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் கொலம் இமெயிலுங்க query ஓகே ஆனா நோரோ ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் கேட்டா நம்ம வந்து டேபிள் நேம் வந்து மாட்ட போறோம் சரியா டேபிள் நேம் ஓ அதே தான் இன்னைக்கு நான் அதை செஞ்சு காட்டல வேணா உங்களுக்கு சொல்றேன் ஆல்டர் பண்ணுங்க டேபிளை சரியா என்ன சொல்றோம் டேபிள் நேம் வந்து என்ன சொல்றோம் டேபிள் நேம் அதாவது ஸ்டூடெண்ட் அதாவது உங்க கஸ்டமரோ அது உங்க நேம் நீங்க கொடுத்த நேம் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம்
கோலம், அதாவது அந்த கொலமை வந்து ரீநேம் பண்ண போறோம். ரீநேம் கோலம். ஓல்ட் நேம் என்ன, சரியா, அதை வந்து நியூ நேமா மாற்ற போறோம். என்ன செஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு? ஓல்ட்